ஆண்டவரே, வேலைக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். தேவ கிருபை நாளில் இறக்கத்தினாலும் ஆண்டவரே, நிறைய எங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்துகிறோம். பத்திரமாய் பாதுகாத்து பயணங்களை வாய்க்க பண்ணி காலமே நாங்கள் வந்து சேர கிருபை தந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலை ஜெபத்திலே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தெய்வ கரப்புடன் வழிநடத்து கூட ஜெபிக்கிறோம். ஆரம்புதல் முடிவரை ஜெபங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். அதிசயங்களை காணப்படும். யாரிக்கும் சங்கீத பகுதிகளை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. சேற்றினை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதிதாக்கினாரே. சேற்றினை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதிதாக்கினாரே. கல்லாடைகள் உள்ளமுருகிய கல்வாரியே, கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லாடைகள் உள்ளமுருகிற கல்வாரியே, கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எனக்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எனக்குமே உதவாய் என்னை நீ கண்டெடுத்தே. இயேசுவின் பேரன்பை என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. கர்த்தரின்
தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 74 சங்கீதத்தை நாம் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். முதலாவதாக இந்த சங்கீதம் நமக்கு 23 வசனங்கள் அடங்கிய சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதம் பொதுவாக ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆசாப் என்றால் அவன் ஒரு லேவியன், அவன் ஒரு பாடல் குழு தலைவன். ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய நிலையிலே அவனுடைய சூழ்நிலை காணப்படுகிறது. அவ்விதமாக ஊழியங்களையும் செய்தவன் அநேக சங்கீதங்களை இயற்றி பாடி இசையமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசாப் அவருடைய சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவருடைய சங்கீதத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது, இந்த 74வது சங்கீதத்தை தியானிக்கும் போது, அந்த சங்கீதத்திலே ஆசாப் இருந்த காலங்களிலே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை என்று நாம் அதை வாசித்து பார்த்தால் தெரிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை. ஆசாப் காலங்களிலே ஆலயம் கட்டப்படவில்லை, ஆலயம் இடிக்கப்படவில்லை, ஆலயத்தினுடைய எந்த காரியமும் அங்கே சொல்லப்படவும் இல்லை. ஆகவே இப்போ சங்கீதம் 74வது சங்கீதத்திலே 3, 4, 6, 8 வசனங்களை வாசிக்கும் போது அது தேவாலயத்தை குறித்து ஏராளமான பிரச்சனைகளை உடைய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. ஆனால் ஆசாபின் காலத்திலே அவைகளும் நடக்கவில்லை. அதை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 74 3 படிக்க பார்க்கலாம். நெருக்க காலமான பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்திருக்க பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயக்குள்ளே கெச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். இந்த சங்கீதத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அப்படியே 4வது வசனத்தை படிக்கும்போது, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கட்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அடுத்தது 6வது வசனம் படிக்க. இப்பொழுதோ அவர்கள் சித்திர வேலைகளை முழுவதையும் வாட்சிகளாலும் சமட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். நீ ஆலயத்தினுடைய காரியத்தை அமிதமாக செய்கிறார்கள். 8வது வசனம் படிங்க. அவர்களை ஏகமாய் இருந்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்திலே சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சங்கீதமானது இந்த பகுதியில் நடந்த இந்த காரியங்கள் எல்லாம் ஆசாப் வாழ்ந்த காலங்களிலே இது எதுவுமே நடக்கலை. அதனால் இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்புறமாக கொஞ்சம் நம்ம தியானிக்கும் போது, அவரை யார் இந்த சூழ்நிலை எழுதியிருக்கிறார், எப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்தது என்று சொல்லி அந்த காரியங்களை பார்க்கும்போது கடைசியாக அதில் தென்படுகிறது, ஆசாபின் குமாரர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தை ஆசாபின் குமாரர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த சங்கீதமானது ஆசாப் எழுதின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்தை 74வது சங்கீதத்தை எழுதியவர்கள் ஆசாபினுடைய மகன் தான் எழுதியிருக்கிறார் என்று
சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 25:1-13 வாசிச்சிங்கன்னா இந்த தேவாலயத்தை எப்படி அருமையாக கட்டினார்கள் என்று அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:1-13 வசனங்கள் அதில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது அதில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறார் என்றால், எரேமியாவின் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற காரியம், அதில் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லா வசனமும் வாசிக்க வேண்டாம், எல்லாம் பெரிய வசனங்களாக இருக்கிறது, நேரங்கள் அதிகமாகும். அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் ஊட்டாமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்திற்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவர்களை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை பாழாக்கவும் இகழ்ச்சிக்குரிய ஆகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனங்களை பார்க்கும்போது பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சார் வந்து என்ன செய்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து தகர்க்கிறார். அந்த காலங்களில் தான் இடித்து தகர்த்தினார். அப்படி செய்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே எஸ்ரா 3:10 படிக்கும்போது படிக்க பார்க்கலாம். எஸ்ரா 3:10 அதை தொடர்ந்து எஸ்ரா 3:10 அதை தொடர்ந்து நெகேமியா 7:44 அடுத்தது நெகேமியா 11:17. இதுல யார் இந்த ஆலயத்தை கட்ட இருந்தா அவங்க கூட யார் யார் இருந்தான்னு சொல்ற ஆசாமின் குமாரர்களும் அதில் தான் வருகிறார்கள். ஆசாமின் குமாரரும் இந்த இஸ்ராவின் புஸ்தகத்திலே நெகேமியா இந்த வசனங்களிலே வருகிறார்கள். ஆகவே இவர்கள் தான் இப்போ இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள் என்று. ஏன்னா அந்த பாபிலோன் ராஜாவின் காலத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவை இஸ்ரவேல் தேசத்தை அவ்விதமாக பாபிலோன் வருவான், அவன் ஊழியக்காரன், அவன் வருவான், அவன் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், கொண்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. அதே போல் 70 வருடம் பாபிலோனில் என்னுடைய பிள்ளைகள் காணப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார். அதே போல் 70 ஆண்டுகள் இப்போ அந்த பாபிலோனில் அவர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எஸ்ரா, நெகேமியா, சகரியா, மீகா, ஆசாமின் குமாரர்கள் எல்லாரும் கடந்து வருகிறார்கள். அந்த காலங்களிலே இப்படி ஒவ்வொரு தேவனுடைய ஊழியம் செய்கிற ஆசாரிய ஊழியம் செய்கிற லேவியர்கள் ஒரு குரூப்பாக எழும்பி அதுக்கப்புறம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான செருபாபேலும் அந்த கூட்டத்திலே இருக்கிறார், முருதகாய் இருக்கிறார். இப்படி எல்லாரும் வந்து அந்த கூட்டத்தில் இருந்து அந்த வேலையை சிறப்பாக செய்கிறார்கள். எப்படி எஸ்ரா 3:10 படிக்க பார்க்கலாம். எஸ்ரா 3:10 ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்ரம் 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 சோத்ரம். சிற்பச்சாரிகள் கர்த்தருடைய
ஆலயத்திற்கு அஸ்திபரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்களை தரிக்கப்பட்டு பூரிக்கைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். ஆசாரியன் குமாரராகிய கவனிக்கணும், ஆசாபின் குமாரராகிய அவர்களும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு குரூப்பாக எழுதி வருகிறார்கள். அந்த ஆசாபின் குமாரர்கள் தான் இந்த சங்கீதத்தை எழுதினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சங்கீதமானது நமக்கு யார் எழுதினார் என்கிற, யார் பாடினார் என்கிற அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதில் ஆசாபின் சங்கீதம் தான் போட்டிருக்கோம். ஆனால் எழுதினவர் வந்து அவருடைய பிள்ளைகள், ஆசாபின் பிள்ளைகள், அவங்க தான் எழுதினாங்க. அந்த சங்கீதத்தை எழுதி பாட இசையமைத்து ஏற்றுகிறார்கள். ஆகவே இது ஒரு மிக்தான் என்கிற சங்கீதம். மிக்தான் என்கிற ஒரு சங்கீதம், அது வந்து ஒரு மஸ்கிலிங்கிற ஒரு போதக சங்கீதமும் கூட. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இதை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதலை, அதே போல் ஆசாமும் எழுதலை. ஆமாம், இந்த சங்கீதத்தை எழுதியவர்கள் பாடியவர்கள் யார் அப்படின்னா ஆசாபின் குமாரர்கள். அதை தான் எஸ்ராவிலே நம்ம படித்தோம். எஸ்ராவிலே 10, நெகேமியா 7ஆம் அதிகாரம் 44வது வசனம், நெகேமியா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இதெல்லாம் நாம் படிக்கும்போது அங்கே குமாரன் இடம்பெற்றிருக்கிறதை நம்ம படிக்கலாம். ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த சங்கீதத்தை நம்ம இந்த 3 பிரிவாக இதை நம்ம பிரிக்கலாம். 3 பிரிவாக பிரித்து பார்த்தால் அதில் சில வார்த்தைகளை நாம் ஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கலாம். 74வது சங்கீதத்தில் 1, 12, 13, 23 இது வந்து முதல் பாட்டு என்று சொல்லப்படுகிறது. தாவீது எப்படி அந்த ஆசாபின் குமாரர்கள் அறிந்து பேசுகிற ஒரு விண்ணப்பமாக, ஜபமாக காணப்படுகிறது. அதே போல் ஸ்தோத்திரம். அடுத்தது 74 13, 17 இந்த சங்கீதங்களை நாம் பார்க்கும்போது இது 2வது பகுதியாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதங்களிலே அவர்கள் மிகுந்த பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நாம் அந்த சங்கீதத்தில் 3வது பகுதியாக 20வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். வாசிக்க பார்க்கலாம். 20வது வசனம். உம்முடைய உடன்படிக்கையை, நமது உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளாய் நிறைந்திருக்கிறது. இதில் என்ன சொல்கிறார்? என்னுடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவுகிறவராய் இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படி உடன்படிக்கை நினைவுகிற தேவனாக இருக்கிறதுனால இன்றைக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே நம்ம தேவனோடு செய்த அநேக உடன்படிக்கைகள் இருக்கிறது. கர்த்தரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக வாழ்வேன், இப்படி செய்வேன்னு சொல்லி பல காரியங்களை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்கிற அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். பல காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சில காரியங்களை அவர் சொல்கிறார். சங்கீதம் 8 படிங்க. சங்கீதம் 105 8 படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க, கொஞ்சம் குயிக்காக படிக்கணும். படிக்கிறவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. 1000 தலைமுறை என்று அவர்கள் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர்கள் பண்ணின உடன்படிக்கையையும், அவர்கள் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்னென்னைக்கும் நினைத்திருக்கிறார். இங்கே ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கையை ஆண்டவர் நினைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நல்லா கவனிக்கணும். அது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பார்க்கும்போதும் வைக்கும்போதும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார், இன்னை வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சும்மாலாம் கிடையாது. ஆமாம், இன்னைக்கு ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணி கொடுத்துருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற தான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் கைகோர்த்து நிற்கிறார். இன்றைக்கி ஒரு ராஜ்யங்கள் அவங்களுக்கு விரோதமாக போராடிட்டு இருந்தாலும் எந்த போராட்டத்திலையும் அவர் என்ன செய்ய முடியல, அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். தெய்வமே ஒரு குரூப்ஸில் இருக்கிறாருன்னா எப்படி அதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? எவ்வளோ நாடுகள் இருக்கிறது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ ராஜாக்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் கூடயும் கர்த்தர் இல்லை. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட மாத்திரம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். அந்த யாக்கோபுட்டையும் ஈசாக்கிட்டையும் ஆபிரகாமையும் பண்ணி கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இன்னைய வரைக்கும் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இருக்கிறார். சோதனை பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாள் அவர் கைவிடலை. அவர் எப்போது அந்த ஜனங்களோட தான் இருக்கிறார். என்ன சொன்னார் மோசே சொல்லும்போது, ராஜா ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட இருக்கிறதா. சொல்லுங்க, யாருடைய ஜெய கம்பீரம்? ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் படிக்க பார்க்கலாம். 15, 13 வசனம், 18 வசனம் படிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 18. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியான தங்களுடையதான அந்நிய தேசத்திலே பரதேசியாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பார்த்தீங்களா, சொல்லுங்க, நீங்கள் நிச்சயமாய் அறிய கடவாய் என்று சொல்லப்படுகிறது. 18 வசனம் படிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் என்று சொல்லப்படுது. நல்லா கவனிங்க. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி. அல்லேலூயா. இப்போ அதனால தான் ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட பண்ண அந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் உண்மைகளோட இருக்கிறார், அந்த ஜனத்தோட இருக்கிறார். இப்போ நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்போ தேவன் அந்த ஜனத்துக்கு உண்மையாக இருக்கிறது போல இன்னைக்கு நாம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நாம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா? தேவன் இன்னைக்கு நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறோமா? அந்த உடன்படிக்கை நமக்குள்ள நிறைவேற்றிருக்கிறதா? யோசித்து பாருங்க. பல விஷயங்களுக்காக நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்? பல உடன்படிக்கை பண்ணுறாரு. வெளியில் கூப்பிட்றாரு, வானத்தை நட்சத்திரத்தை காட்டுறாரு, வெளியில் கூப்பிட்றாரு, கடற்கரை பண்ண என்ன சொல்கிறாரு, இப்படி அப்படியெல்லாம் நான் செய்வோம், சந்ததி அப்படிலாம் நான் பெரிய செய்வேன்டான்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ காரியம் பண்ணுறாரு. அடுத்தது உன்னுடைய ஜனங்களை இப்போ ஈத்தில் என்ன செய்ய போகிறாங்க, 400 வருஷம் 430 வருஷம் திரும்ப பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வேன், அவங்க நான் திரும்ப கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறேன். செஞ்சார். பார்த்தீங்களா பாருங்க, அந்த 430 வருஷம் முடிகிற அந்த நாள், கடைசி நேரம், ஆண்டவர் எந்த நேரத்தில் அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணாரோ, எந்த நேரத்தில் பேசினாரோ, அதே நேரத்தில், அதே வருஷத்தில், நல்லா கவனிக்கணும், அதே வருஷத்தில், அதே மாதத்தில், அதே வாரத்தில், அதே நாளில், அதே மணி நிமிஷத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவங்கள வெளியே கொண்டு வர்றார். நம்ம கூட
கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை என்ன இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இப்படிலாம் போகும். ஆனால் கர்த்தர் சொன்னதை கொஞ்சம் கூட அவர் உடன்படிக்கை பண்ணதில் கொஞ்சம் கூட அவர் மீறவே இல்லை. பார்த்தீங்களா, மீறவே இல்லை. அந்த வருஷங்கள் சரியாக முடிகிற அந்த நேரத்தில், எந்த நேரத்தில் அவங்கள உள்ள அங்கே அனுப்பினாரோ அதே நேரத்தில் வெளியே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், அதே நேரத்தில் வெளியே கொண்டு வந்துட்டார். அதான் நம்முடைய தேவன் உடன்படிக்கை பண்ணினால் அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நானும் பல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் தேவனிடத்தில், பலவிதமான உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கையில் மாறாமல் இருக்கிறோமா? அந்த உடன்படிக்கை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? ஏன்னா தேவன் உடன்படிக்கைகளை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதனால் நல்லா தெரிஞ்சுங்க, அவர் பண்ண உடன்படிக்கை எப்படி நினைவு கூர்ந்தாலும் நம்மோடும் அவர் செய்த உடன்படிக்கை, நாம் செய்த உடன்படிக்கை, இதெல்லாம் நினைவு கூறப்படும். நினைவு கூறும்போது அந்த உடன்படிக்கை எப்படியா இருக்கும் என்று நீங்கள் தான் யோசிக்கணும். ஆகவே இன்னொரு வசனத்தை படிக்க பார்க்கலாம். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 25வது வசனம். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பார்த்தீங்களா, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்போ நம்மையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பார்த்தீங்களா, அப்புறம் ஜாலியாக நம்ம மாறுமதிக்கலை, தள்ளலை, அழிக்கலை, எதுவும் பண்ணலை. ஏன்னா நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நமக்கு அந்த பங்கும் இருக்கிறது. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி எனப்படுவார்கள். நல்லா கவனிக்கணும். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறார்கள் என்று நமக்கு வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவ்விதமாக நீங்கள் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலினுடைய உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தது போல இன்னைக்கு உங்களுடைய உடன்படிக்கையினுடைய உடன்படிக்கையும் அவர் நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்க பார்க்கலாம். யாத்ராமம் 34:10 படிங்க. ஸ்தோத்திரம் படிக்க பார்க்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இதோ அதற்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன், பூமி எங்கும் இந்த ஜாதிகளிடத்திலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். எல்லாம் கவனிக்கணும். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். எப்படி உடன்படிக்கை பண்றாரு பார்த்தீங்களா? தேவனுடைய உடன்படிக்கை பார்த்தீங்களா எப்படி பண்றாரு? இவ்விதமாக தான் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவார். இப்போ ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை எதுவுமே மீறல. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து முதலாவது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அந்த ஸ்தோத்திர நதி என்ன பண்ணுது? செங்கடல் இரண்டாக பிளக்கிறத நம்ம பார்க்கணும். அவர் பண்ண இதுவரையும் எந்த ஜாதிகளிடத்திலும் நடைபெறாத, நல்லா கவனிக்கணும், இதுவரையில் எந்த ஜாதிகளிடத்திலும் நடைபெறாத ஒரு காரியம்தான் என்னது? எல்லாம் கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ஸ்தோத்திரம் எந்த ஜாதிகளிடத்திலும் ஒரு நடக்கிறேன். ஆனால் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியில் நான் அதை செய்வேன்னு சொன்னார். செஞ்சார். பார்த்தீங்களா? செய்து விட்டார். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். எப்படிங்க அதெல்லாம்? யோர்தானை பிளந்தார், வழியில் உள்ள சத்துருக்களை எல்லாம் கவிழ்த்து போட்டார். எவ்வளோ பயங்கரமான, இதுவரை எந்த ஜாதிகளிடத்திலும் நடைபெறாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அவர் செய்கிறார். பார்த்தீங்களா? அவர் அப்படிதான் செய்கிறார். எல்லா இடத்திலும் ஒருத்தரை கூட விடல.
அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண ஒருத்தரையும் அவர் விடலை. எல்லாரும் மத்தியிலையும் அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றக்கூடியவராய் காணப்பட்டார். அவர் சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, அதே மாதிரி அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றினார். பாருங்க, எல்லா இடங்களையும் நிறைவேற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வைத்துக்கொண்டே அவங்களுக்காக அந்த உடன்படிக்கை அப்படியே நிறைவேற்றுகிறார். உடன்படிக்கை பண்றாரு. இந்த ஜாதியிடத்துல இல்லாத ஒரு காரியத்தை நான் அவங்களுக்காக செய்வேன். பயங்கரமான இல்லாத உலகத்துல ஒரு உறவுகள் சொல்ல வந்தோம் இடம் யாருக்கிட்டே இல்லாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம்முடைய உறவுகள் மத்தியில் யாருக்கும் அப்படி செய்யலை, யாருக்கும் அப்படி நடந்ததில்லை. ஆனா பாருங்க, நமக்கு கர்த்தர் அதை நடத்தி இருக்கிறார், நம்மை கர்த்தர் அதில் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமானது பார்த்தீங்களா? ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னொரு வசனம் நீங்க படிப்பாங்களா? சங்கீதம் 83 34 35 படிக்குவாங்களா? சங்கீதம் 83 34 35 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிக்கும். ஸ்தோத்திரம். 73 படிக்க பார்க்கலாம். 73 இருக்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருக்கா? 34 ஸ்தோத்திரம். 74 இல்லை. சரி, இந்த வசனங்கள் ஸ்தோத்திரம் 39 படிங்க. 39வது சங்கீதம் 34 படிங்க. ஓகே, ஸ்தோத்திரம். அதில் இருக்க நம்ம வாசிக்கலாம். நல்லா படிங்க. இப்பொழுது நம்ம இந்த ராஜா இவைகள் எல்லாம் நடக்கும்போது தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்படியே நடந்து முடிந்தது. நல்லா நடந்து முடிந்து எல்லாவற்றையும் அவன் சோதித்து போயிட்டான். எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிட்டான். நல்லா கவனிக்கணும். பாபிலோன்ல இப்போ எதுவுமே கிடையாது. எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். மீதியானவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர்களும் எரேமியாவும் இருக்கிறாங்க. எங்க? பாபிலோன்ல இருக்கிறார்கள். ஆனால் அடிக்கடியும் அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தூண்டி விட்டுட்டே இருந்தார். அதை வந்து நீ எரேமியா விட்டு அதை விட்டுரு, விக்கிரகத்தை எடுத்துரு என்னெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னார். யோசியா ராஜா, யோயாக்கிம், சிதேக்கியா இவருடைய காலங்களில் தான் இந்த மாதிரி பாபிலோன் வந்து அழிட்டு போகிற காரியங்களை பார்த்தான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஏற்கனவே வந்து எசேக்கியா வந்து அந்த பொக்கிஷ அறையெல்லாம் கூப்பிட்டு காட்டிட்டார். அந்த பாபிலோனுக்கு வந்த சில நபர்களுக்கு அந்த பொக்கிஷ அறையெல்லாம் கொண்டு போய் எசேக்கியா காட்டிட்டார். ஆனாலும் ஆண்டவர் வந்து எசேக்கியாவின் காலத்தில் அதை நான் செய்யாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளுடைய காலத்தில் செய்வேன் அப்பயே சொன்னார். அதே போல தான் இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த பாபிலோனுடைய இந்த காரியத்தை யோயாக்கிம் அவன் பயங்கரமாக விக்கிரகத்தை ஆலயத்தில் வைத்து விபச்சாரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பயங்கரமான தேவ கோபத்தை எழுப்பினான். அப்பதான் ஸ்தோத்திர ஆண்டவர்களுக்கு விரோதமாக எரேமியாவை எழுப்பி பலவிதமான தீர்க்க தரிசனங்களை சொல்றார். ஆனால் அவர் கேட்கல. சிதைக்கியா கேட்கல. அப்புறம் யோயாக்கிம் கேட்கல. ஸ்தோத்திரம். ஆக மொத்தத்தில் இவனை யாருமே கேட்கல. சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன அருமையான எரேமியாவையும் தூக்கி சிறையில் போட்டாங்க. பார்த்தீங்களா? எரேமியாவை தூக்கி சிறையில் போட்டாங்க. ஆக மொத்தத்தில் எரேமியாவுக்கும் அங்கே இடம் இல்லை. ஸ்தோத்திரம். இடம் இல்லை இல்லையா? சொல்லுவோம். ஆமாம், அவர்களும் இன்னைக்கு ஸ்தோத்திரம் கட்டப்பட்டார்கள். அவ்வளோதான். ஸ்தோத்திரம் உள்ள போட்டுட்டாங்க. இப்போ ஊழியக்காரன் எரேமியாவை வந்து விடுவிக்கிறான். யார் விடுவிக்கிறார்? நெபுகாத்நேச்சார்.
அவனுடைய படைத்தலைவன் வந்து விடுவிக்கிறான். ஏன்னா இப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து பாபிலோன் அரசனை என்னன்னு சொல்றாரு? என்னன்னு சொன்னாரு? ஊழியக்காரன் என்று சொன்னார். சொல்லுங்க, என்னன்னு சொன்னாரு? அவன் என் ஊழியக்காரன் என்று சொன்னார். சோதரன் எவ்வளவு பெரிய பயங்கர காரியம் பார்த்தீங்களா? அவன் ஒரு எதிரி. ஆனா இந்த ராஜாவை விட அவன் நல்லவன். சோதரன் நல்லா கவனிக்க. இந்த ராஜா வந்து அவன் என்ன செய்யற, அந்த அளவுக்கு ஆண்டவரை வந்து உண்மையா பின்பற்றின. யோசியாவுக்கு அடுத்தது யோயாக்கிம் ராஜாவானா, அடுத்து சிதேக்கியா வந்தா ஒருத்தனும் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாம அவன் இஷ்டத்துக்கு அவன் போனான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய காலங்களிலே நம்முடைய ராஜ்யபாரங்கள், நம்முடைய குடும்ப நிலைகள், நம்முடைய வேலை நிலைகள், நம்முடைய சரீர நிலைகள், இவையெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அன்னைக்கு யோயாக்கும் செவி கொடுக்கல, சிதேக்கியாவும் செவி கொடுக்கல, யோசியாவும் செவி கொடுக்கல, எல்லாம் செவி கொடுக்காம போயிட்டாங்க. கர்த்தருக்கிட்ட செவி கொடுக்காம போயிட்டாங்க. அதனால அவங்களுடைய சூழ்நிலை விதமாக மாறியது. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவரும் பாருங்கள், அந்த உடன்படிக்கையை அவர் அப்படியே நிறைவேற்றினார். அவர் அப்படியே அதை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை கரெக்டாக 20 வருஷம் பாபிலோன்ல விட்டு திரும்ப தூக்கிட்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? திரும்ப வந்து ஆலயத்தை கட்டுறாங்க. ஸ்தோத்திரம். அதுவும் இந்த ஆலயத்தை கட்டும்போது நல்லா கவனிக்கணும். இந்த ஆலயத்தை கட்டும்போது ஸ்தோத்திரம், அதில் அகாஸ்வர் ராஜாவின் காலத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை ஸ்தோத்திரம் அவ்வளோ தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த அகாஸ்வர் ராஜா, எஸ்தர் ராஜாத்தி, அவர்களுக்கு பிறந்த மகன் தரியு என்கிறதான ராஜா, அவர் தான் என்ன செய்கிறார்? அந்த ஆலயத்தை கட்ட முற்படுகிறார். எஸ்தர் ராஜாத்திக்கும் அகாஸ்வருக்கும் தரியு என்கிற ஒரு மகன் பிறந்தார். அந்த அகாஸ்வர் ராஜாவுக்கு அடுத்தது 2ஆம் தரியு அவர் தான். அந்த தரியு தான் அவர் காலத்தில் தான் இந்த இடிக்கப்பட்ட இந்த ஆலயமானது மறுபடியும் கட்டப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி நிறைய காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆகவே இந்த அருமையான வேளையிலே இந்த சங்கீதத்தை நாம் ஸ்தோத்திரம் ஆசாரியன் குமாரனை எழுதினார்கள் என்கிறதுக்கு அந்த சந்தேகத்துக்கு தான் நம்ம இதெல்லாம் நம்ம படித்தோம். ஆகவே ஆசாரியன் குமாரர்கள் வந்து அந்த ஆலய கட்டுமான பணியில் அவர்கள் ஈடுபட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால அவர்கள் வந்து அந்த ஆலய கட்டுமான பணியின் போது இந்த அருமையான காரியங்களை ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது, இப்படியெல்லாம் ஆலயத்தை பணி போட்டாங்கப்பா என்று சொல்லி தன்னுடைய விளக்கத்தை, தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதைத்தான் இந்த சங்கீதமாக ஏற்றி அமைச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை குறித்து நிறையா நம்முடைய எஸ்ராவும் நிறையா சில சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். எஸ்ராவுடைய சங்கீதமும் நம்ம வாசிச்சிருக்கிறோம். எஸ்ராவும் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். 119வது சங்கீதத்தை எஸ்ரா தான் எழுதினார். எஸ்ரா எழுதி அந்த சங்கீதத்திலே அவர் நிறைய விஷயங்களை நமக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தொடர்ந்து நம்ம எல்லாரும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய சுத்தம் செய்வோம். இந்த 74வது சங்கீதத்தில் இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. நமக்கு சபைகளில் யாருக்கும் குறைவாக இருக்கிறதுனால நாம் ஸ்தோத்திரம் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தலைவருமே ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபையினால் இறக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திர சங்கீதத்தில் சில காரியங்களை நாம் தியானித்தோம். ஆசாரியனுடைய குமாரர்கள் எழுதின இந்த சங்கீதத்திலே பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரை இதன் மூலமாக யாரெல்லாம் கேட்டு பயனடைகிறாங்களோ அவங்களை எல்லாம் நீங்கள் பலப்படுத்துங்க. விசேஷமாக இந்த வேத வசனத்தை திறந்து வாட்சியோடு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவருடைய மனசு கொழுந்து விட்டு எரிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தம் எந்த வீடுகள்லாம் கேட்கப்படுகிறதோ அந்த வீடுகளில் உங்களது மகிமை இறங்குவதாக, உங்களுடைய பிரசன்னம் இறங்குவதாக, கட்டுகளில் இருந்து பிரச்சனையில் இருந்து விடுதலை உண்டாவதாக ஜனத்திற்கு ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும்.
இந்த நாளிலும் அவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற எங்கள் அருமையான பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த ஊழியர்களை செய்ய அவர்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், எல்லா தீமைக்கும் அவளை காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நன்மை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை